கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என் பங்கானவர் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். ஆம், ஆண்டவர் என்னுடைய பங்காக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு பங்களோர்களாக மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். நாம் நம்பிக்கையிலே பங்குள்ளவர்களாகவும் மகிமையான இந்த நம்பிக்கை குறித்து நமக்கு ஆழமான ஒரு வெளிப்பாடு நம் கிடைத்தவர்களாக அந்த மகிமை குறித்த நம்பிக்கையிலே நாம் நீடித்திருக்கிறவர்களாகவும் தேவ மகிமை அடைவோம் என்று நமக்கு உண்டாயிருக்கின்ற நம்பிக்கை கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது என்பதையும் நாம் தியானித்தோம். ஆகையினாலே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்மை முழுமையுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தோம். இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தலின் விசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். வெளிப்படுத்தல் 1 முதல் 10. தியான வசனம் 9 வசனம். வெளிப்படுத்தல் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தை நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்பு என்னும் தீவிலே இருந்தேன். இங்கே யோவான் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக நான் இருக்கிறேன் என்பதாகத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். நான் உங்களுடைய சகோதரன் தான். இயேசு கிறிஸ்து வருகிற உபத்திரவத்திற்கு நான் அல்லது பாடுகளுக்கு நான் பங்குள்ளவனாக நான் இருந்தேன். இப்போ தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உங்கள் உடன் பங்காளன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம், அதை ராஜ்யத்தை குறித்து சொல்கின்ற பொழுது அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்திலே யார் யார் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் இங்கே ஜீவிப்போம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக அந்த நித்தியத்திற்குள் செல்வதற்கு நம்மை வழிவகுக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்திற்குள்ளாக இந்த பூவுலகத்திலே நாம் வாழ்ந்து மாதிரிகளாய் சாட்சிகளாய் ஜீவிக்க முடியும். அன்பின் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக தேவன் உங்களையும் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள். ஆம், உங்களையும் என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ராஜாக்களாக ஆக்கினார். இந்த உலகத்திலே அந்த ராஜாவினுடைய பிரதிநிதிகளாக, ராஜ்யத்தின் புத்திரராக, ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக, அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இங்கே ஜீவிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தில், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, அல்ல என்றால் ராஜ்யத்தில் சென்று பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவர் ஆண்டவர். நம்மை தகுதிப்படுத்தினார். அந்த தகுதிக்காக, உன்னையும் என்னையும் தகுதிப்படுத்துவதற்காக அவர் செலுத்தின கிரயம் ஏராளம். தன்னையே முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்து உன்னையும் என்னையும் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். நீ நானும் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யபாரத்திலே ஆளுகை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆம், நாம் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்லது ராஜ்யத்தின் உடன் பங்காளிகள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இங்கே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? நம்மை விடுதலையாக்கினார். இந்த விடுதலையாக்கப்பட முடியாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்க முடியாது, ராஜ்யத்தின் உடன் பங்காளியனாகவும் நான் இருக்க முடியாது. ஆம், விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவம். நான் கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி பகரக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஆம், ஆகையினாலே தான் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினார். இருளின் அந்தகாரத்திலிருந்து, இருளில் இருந்தோம். இதைத்தான் ஏசாயா சொல்லுகின்ற பொழுது, மரண இருளின் மேல் இருக்கிறவர்கள் மேல்
வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்தகாரத்தில் நாம் இருந்தோம். எனவே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், அந்தகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படியாக நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்தகாரத்தில் இருந்தோம், இருளுக்கு வல்லமைக்குள்ளாக இருந்தோம், இருளுக்கு அடிமைகளாக இருந்தோம், இருள் நம்மை மேற்கொண்டு வந்தது. ஆனால் நம்மேல் அந்த உன்னத அருணோதயம் உதித்தபடியினாலே நம்மை தகுதிப்படுத்தினார், நம்மை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். விடுதலையாக்கினவர், என்னை தூக்கி எடுத்தவர், என்னை கழுவி சுத்திகரிக்கிறவர், என்னை உன்னதமான கன்மலையின் மேல் நிறுத்துகிறவர், அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். இப்பொழுது நான் இருளில் இல்லை, அந்தகாரத்தின் வல்லமையில் இல்லை, நான் விடுவிக்கப்பட்டவன், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவன். இந்த ராஜ்யத்தின் உடன் பங்காளியாக நீயும் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதே. உண்மையிலே நீங்களும் நானும் ராஜ்யத்தின் உடன் பங்காளிகளாக இருக்கிறோமா? அதாவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினாரே, அந்த தகுதிய நிலை காணப்படுகிறதா? என்னை இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கும்படியாய் வந்தாரே, இருளின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், ஆகாமியத்தின் கிரியைகள், அந்நிய கிரியைகள், அந்நிய அக்கினி என் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்துல இடம்பெறுகிறதோ? சற்று தியானிப்போம். நான் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான பணிக்கென்று, அசாதாரணமான வாழ்வுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். மறந்து போகக்கூடாது. உங்களுக்காக எனக்காக விலையேறப்பெற்ற தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார் ஆண்டவர். விடுதலையாக்கப்படுவதற்கு, இருளிலிருந்து தூக்கி எடுக்கப்படுவதற்கு, வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவதற்கு அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது நீங்களும் நான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைய தகுதியுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சீரிய சிந்தையோடு நான் ஒவ்வொரு நாளும் நான் ராஜாவின் பிள்ளை, ராஜாவுக்கேற்ற குணாதிசயங்கள் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று கூறினார். நீங்களும் நானும் அவ்விதமாக அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். நேர்த்தியான இடங்களில், அவருடைய ராஜ்யம் என்பது நேர்த்தியான ஒரு இடம். என் தேவனுடைய பிரசனம் சதா காலமும் இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்திற்கு சொந்தமாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த பூவுலகத்திலே ஜீவிக்கு மட்டும் இந்த பூவுலகத்திலே அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, ஸ்தானாபதியாக உன்னையும் என்னையும் இங்கே வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நீ வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறாயா? உனக்காக நேர்த்தியான இடத்திலே ஆண்டவர் பங்கை வைத்திருக்கிறார், சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஜீவிக்கிற பொழுது இந்த ஸ்லாக்கியத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தின் தூதுவனாக நீ இந்த இடத்துல இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதையும் நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேர்த்தியான சுதந்திரம், நேர்த்தியான சுதந்திரம், ராஜ்யத்திற்கு உடன் பங்காளன், ராஜ்யத்தின் பங்காளனாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மறந்து போகக்கூடாது. இந்த தெரிந்து கொள்ளப்படும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய பணிக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட லேவியரை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நானே அவர்களுடைய பங்கும் சுதந்திரமாக இருப்பதாக கூறுகிறார். என்னாகவும் 18:20, உபாகமும் 10:9 பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், கிருபையின் காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவருடைய பங்கும் சுதந்திரமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியருக்கு பங்காக இருந்தவர் இன்று உனக்கும் எனக்கும் பங்காக இருக்கிறார். நானும் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். நீ ராஜாவினுடைய பிள்ளை. ராஜாவிற்கேற்ற அந்த வெளிப்படுத்தல் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ராஜாவினுடைய அன்பின் ராஜ்யத்தின் வெளிப்படுத்தலை உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மக்களும் உன்னை காண்கிறவர்கள் அதை பார்த்து சுவைக்க வேண்டும். உன் நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு அவர்கள் ஓடி வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக நீ ஆசாரிய ஊழியம் செய்கிறாய். ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக, ஆசாரியனாக. இது எதனாலே கிடைத்தது? அவருடைய திவ்ய பலியினாலே உனக்கும் எனக்கும் கிடைத்தது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினாலே நீ நானும் பரிந்து பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து போகாதீங்க, நமக்கு ஆண்டவர் பங்காக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பங்காக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் அவருடைய ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு மகிமையாக இந்த உலகத்திலே ஜீவிக்கும் காலபரியந்தம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்பதை வெளிப்படுத்தவும், ராஜ்யத்திற்கு, அன்பின் ராஜ்யத்திற்கு உடன் பங்காளிகள் என்பதை இந்த உலகம் உங்கள் மூலமாய் கண்டுகொள்ளவும் நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்போமா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ராஜ்யத்தின் உடன் பங்காளிகளாக எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நாங்கள் ஏனோ தானோவென்று இந்த உலகத்திலே இல்லை, நோக்கமில்லாமல் நீர் எங்களை இந்த உலகத்திலே கொண்டு வரவில்லை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் அன்பின் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆசாரியர்களாக இருந்து மக்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வருவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.